ஏன் போற்ற வேண்டும்? இந்த அருமையானது மகாலட்சுமி அவர்கள் வசந்தி 2 பேரையும் சொல்லி ஆரம்பித்த போது பெண்களை ஏன் போற்ற வேண்டும், எல்லாரும் நீங்க பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? சரி, பாரதியார் சொல்லிட்டார், பெண்கள் வாழ்க என்று கூத்தி விடுவா, பெண்கள் பெண்மை வெல்வ என்று கூத்தி விடுவோம். அதெல்லாம் வந்து பொறுமை எல்லாருக்கும் தெரியும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, இந்த கவிதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு மேல ஏதோ இருக்குல்ல, என்ன இருக்கு? உலகத்துல யாருங்க முதல்ல பயணம் போனவங்க அப்படின்ற ஒரு இடத்திலேருந்து நம்ம பார்க்கின்ற போது 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் என்பது 7927 மைல்கள் விட்டமுள்ள ஒரு மிகப்பெரிய உருண்டையாகத்தான் சுற்றி கொண்டிருந்தது. ஒரு தூசிகளுடைய திடமான ஒரு சுற்றலாகத்தான் இந்த உலகம் இருந்தது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 450 கோடி. நீங்க தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க, நடுவில் நான் கேள்வி கேட்டாக கேட்பேன், சரியா? 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்ன அப்படி போனது. 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் கடல் என்பது உருவானது. நீங்க அப்படியே என்ன தொடர்ந்துகிட்டே வாங்க, என்னோட பயணம் செய்யுங்க. 350 ஆண்டுகளுக்கு முன்னதான் கடல் என்பது, இதுக்கும் பெண்மைக்கும் என்ன தொடர்புன்னு என்னோட தொடர்ந்து வாங்க. 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கடல் என்பது உருவானது. அந்த கடல் என்பது உருவானதுக்கு பிறகு கடல்ல வந்து முதல்ல பூச்சிகள், சிறு பூச்சிகள் உருவாயின. அந்த பூச்சிகள் உருவான பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூச்சிகளினிடையே பாக்டீரியாக்கள் உருவாகின கடல்ல. அப்படி பாக்டீரியாக்கள் உருவாகின பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சிறு செடிகள் கொடிகள் துளிர்க்க ஆரம்பித்தன. எதுக்கு செடி, எதுக்கு கொடி? கடல்ல இந்த சிறு செடிகளும் கொடிகளும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியிடுகின்ற முதல் முயற்சி இந்த அண்டத்தில் நடைபெற்றது. அப்படி ஆக்சிஜன் வெளியில வந்த உடனே 40 கோடி ஆண்டுகள், 450 கோடி ஆண்டுகள்ல இருந்து 350 ஆச்சு, 40 வந்துட்டோம். 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் ஊர்வன தோன்றின. பூச்சி, பாம்பு, பல்லி இதெல்லாம் ஊர்வன தோன்றின. அப்படி 40 கோடி ஆண்டுகளுக்கு ஊர்வன என்று தோன்றிய பிறகு ஒரு மிகப்பெரிய உருவம் கூட முட்டை போட முடியும் சொல்லிட்டு டைனோசர் என்பது 25 ஆண்டுகள்லேருந்து ஒரு 6 கோடி ஆண்டுகள், அங்கே இப்படி வரும். 25 கோடி ஆண்டுகள்லேருந்து 6 கோடி ஆண்டுகள் வரை டைனோசருடைய காலம் இருந்தது. அப்படியே சரி, மனுஷன் எப்பங்க? கரப்பாம்பூச்சி கூட 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்ன தோன்றியது. இது வந்து அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து கரப்பாம்பூச்சி வந்து கண்டு நாம் பயப்படுறோம். என்னெல்லாம் காரணம்? நமக்கு பெற்றோர் அது. அதற்கு பிறகு வெறும் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் மனிதன் என்பது தோன்றினான். அப்படி தோன்றினான் அப்படின்னா முதல்ல என்ன? உலகத்தில் யார் முதல் பயணம் செய்தார்கள் என்றால் கொலம்பஸா, வாஸ்கோட காமாவா, யுவான் சுங்கா? இல்ல, கண்டிப்பா இல்லைங்க. அவர் தான் அந்த தீவெல்லாம் கண்டுபிடிச்சார்? கண்டிப்பா இல்லை. அப்ப முதல்ல யாரு பயணம் பண்ணார் அப்படின்னா முதல்ல உலகத்தினுடைய இதயமாக இருக்கிற ஆப்பிரிக்கா என்ற ஒரு கண்டம். இவ்வளவு நான் பேசுற காரணம், இதை ஒரு நூலாக்கிய மணிவாசர் பதிப்பத்தில் கொடுத்துலான் இருக்கேன். அதனால இது எப்படின்னு இப்படியே கொண்டு போனீங்கன்னா உலகத்தினுடைய இதயமா இருக்கிற ஆப்பிரிக்கால தான் முதலாக ஒரு கருப்பு ஏவாள் தோன்றினாள். கருப்பு அப்படின்னு கலரை வச்சு, ஐயோ கருப்பு எல்லாம் கிடையாது, கருப்பு தி பெஸ்ட், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். அதனால கருப்பு என்கின்ற ஒரு இதோட நிறத்தோடு ஏவாள் என்பவள் தோன்றினாள். அவள் ஆப்பிரிக்காவுடைய உயர்ந்த மலையில் இருந்து சற்றேறக்குறைய 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றினாள். ஆனால் அவளுடைய ஏவாளுடைய வடிவம் அவளை மாதிரி ரெப்ளிகாஸ். நீங்க கேட்கலாம், ஏவாள் தோன்றினாள்னா அப்படி ஆதாம் இல்லையா? இல்ல. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறிய குறிப்புகள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல மேட்ரினா கான்ட்ரியல் அப்படின்ற ஒரு ஜீன், அதுதான் ஏவாழ்து. அந்த மார்டினா கான்ட்ரியல் தான் பெண்மை. அந்த மார்டினா கான்ட்ரியல் என்ற பெண்மை தான் தமிழை வளர்த்தது. எப்படி அங்க வரேன்? அந்த மார்டினா கான்ட்ரினால் என்கின்ற அந்த ஜீன் வந்து ஆப்பிரிக்காவுடைய வடக்கு பகுதியிலேருந்து கடற்கரை நோக்கி தெற்க பயணம் கொண்டுட்டே வரா. அப்படி பயணம் போனதான் முதல்ல வந்து டிராவல். உலகத்தினுடைய முதல் பயணி கருப்பு ஏவாள். அவள் அங்கேருந்து இங்க வந்தா. சரி, இங்க வந்து சேர்ந்துட்டா. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, இப்படிப்பட்டவள் முதலிலே ஒலிகளை எழுப்பினாள். இன்னும் ஒலி, அவ்வளவுதான். அதற்கு பிறகு அந்த ஒலிகளை எழுப்ப அவள் உலகெங்கும் வியாபித்த போது அவள் எப்படி வியாபித்தாள் கேட்கலாம். எப்படிங்க? அதாவது ஆபிடாஸ் என்ற ஒரு ஈ இருக்கு. இந்த ஆபிடாஸ் என்ற ஈ, அதுக்கு வந்து ஆண் துணையே வேண்டாம், பெண் ஈ குட்டிகளை போடும். அந்த பெண் ஈ ஆபிடாஸ் என்ற ஈ வந்து தொடர்ந்து குட்டிகளை போட்டுக்கொண்டே இருக்கும். அப்ப அந்த குட்டிகள் எப்படின்னா, தாய், அந்த ஆபிடாஸ் என்ற முதல் ஈ தாய், அடுத்த ஆபிடாஸ் என்ற ஈ பெண் மகள், அடுத்த ஆபிடாஸ் மீண்டும் அது தாயாகிறது, மீண்டும் மகளாகிறது, மீண்டும் தாயாகிறது, மீண்டும் மகளாகிறது. அப்படி உலகத்தில் பெண்கள் மட்டும்தான் தொடர்ந்து பிறந்து கொண்டே இருந்தால் அதற்கான கரு உருவானது என்பது ஆபிடாஸ்ல. அப்படி அதற்கான கரு உருவாகி கொண்டே வந்த போது இவள் மொழியை கற்றாள், பேச கற்றாள். அதுல முதல் மொழியாக, மூத்த மொழியாக நம்முடைய தமிழ் என்பது
செம்மொழி அந்தஸ்தை பெற்ற தமிழ் 6 மொழிகளில் இன்றும் எழுத்து கிரேக்கம் நிறைய மொழிகளை பற்றி 6 பற்றி பேசுகிறோம். ஆனால் இன்றும் நிலைத்து நிற்பது என்றால் சீனமும் தமிழும். அந்த செம்மொழி என்ற அந்த தமிழ் எப்படி பெண்மையை வளர்த்தது என்பதை நான் சுருக்கமாக சொல்றேன். அதாவது தமிழ் என்பது தோன்றியவுடன் நமக்கெல்லாம் முதல்ல சங்ககால புலவர்கள் ஞாபகம் வரும் எல்லாருக்குமே. இந்த 2 கோணத்தில் இந்த தலைப்பை பார்க்கலாம். ஒன்று பெண்மை வளர்த்த தமிழ், இரண்டாவது தமிழ் வளர்த்த பெண்மை. சரிங்களா? பெண்மை வளர்த்த தமிழ், தமிழ் வளர்த்த பெண்மை. எப்படி? உண்மைதான். முதல்ல சங்க காலத்தில் 45க்கும் மேற்பட்ட புலவர்கள், ஔவையார், காக்கை பாடினியார், அப்புறம் பொன்முடியார், வெள்ளி வீதியார், இப்படின்னு புலவர்களை பற்றி நம்ம விரிவாய்ப்பை பேச வேண்டாம். காரணம் நிறைய பேசிட்டோம். அதனால் இந்த புலவர்கள்லாம் தோன்றிய போது ஒவ்வொரு புலவரும் ஒரு தமிழில் ஒரு புதுமையை உருவாக்கினார். என்ன? ஔவையார் தெரியும். ஔவையார் அதியமான் நெடுஞ்சு அவர்களுக்காக அவங்க தொண்டைமான் போரிட வந்தார். இவங்க தூதரா அதியமான்ட்டு அங்கே போனாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, அந்த பாடல்லாம் இப்போ வேண்டாம், உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட சொன்னேன், மை டியர் தொண்டைமான், உங்களுக்கு ஒரு பாடல் சொல்வேன். என்னன்னா, அங்கே அதியமானுடைய இதெல்லாம் உன்னுடைய இதெல்லாம் ரொம்ப அழகாக நெய் பூசி அப்படி பூஜை பொருள் வைக்கிற மாதிரி என்னுடைய வாலும் வேடும் இருக்கிறது. ஆனால் அந்த அதிகமானது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போரிட்டு எதிரனுடைய உடலில் பாய்ந்து முனை மழுங்கி அதெல்லாம் கொல்லன் பட்டறையில் இருக்குன்னு சொன்னோடனே அதிகமானுடைய வீரத்தை எண்ணி பாராட்டி இவன் அப்படியே எனக்கு போரே வேண்டாம், அப்படி போரை நிறுத்தினான். அப்போ முதல் ஒரு பெண் என்பவள் அமைதி நிலைநாட்டினாள். இன்று இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் நடக்கிற போரை நிறுத்தக்கூடிய ஒரே ஆற்றல் உள்ளவள் பெண் தான். இதற்கு சரியான உதாரணம் சங்க இலக்கியங்கள் ஔவையார் என்பது. ஒரு பெண் என்பவள் பெண்மை வளர்த்த தமிழ் என்றால் பெண் என்பவள் பின்னால போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்கிற பாரதிதாசன் கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல முதலில் அமைதியை நிலைநாட்டியவள் பெண்மை என்பதுதான் தமிழ் இலக்கியத்தில் அமைதியை நிலைநாட்டியது ஒன்று. இரண்டாவது, சிலப்பதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரியும், கண்ணகியினுடையது. பெண் தான் நீதியை நிலைநாட்டினாள். தமிழ் இலக்கியத்தில் தேராமன்னா இப்ப நம்ம சாதாரண சொல்லுவோம், அது தேராதுன்ற வார்த்தை எல்லாம் வந்தது என்னன்னு தெரியல. அதனால தேராமன்னா என்கின்ற ஒரு பதத்தை எடுத்தால் முதலில் தமிழ் இலக்கியத்தில் நீதியை நிலைநாட்டிய வரிகளை முதல் சொன்னவள் பெண்தான். அதே போல அடுத்ததாக முதலில் மணிமேகசனுடைய அறம் ஒண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை அப்படி சொல்கின்ற போது முதல் அறம் என்கின்ற வார்த்தையை தமிழிலே நிலைநாட்டியவள் பெண்தான், அதுவும் பெண்மைதான். அதே போல ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லலாங்க. குழந்தைக்கு எடுத்தோடனே என்ன சொல்றோம்? அறம் செய்ய விரும்பு. அப்ப குழந்தைக்கு எளிய சொல்லுல ஔவையாருடைய சொல்லுகின்ற போது அப்ப எளிய சொல்லுல அறம் என்ற உணர்வை தமிழிலே முதலே நிலைநாட்டியவள் யாரு? கண்டிப்பா நம்ம பெண் தான், இல்லையா? அப்ப அதே அடுத்ததாக ஒவ்வொரு நிலையிலும் நம்ம பார்க்கின்ற போது மணிமேகலினுடைய பசிப்பிணி மருத்துவம் ஒண்டி கொடுத்த சொன்ன இல்லைங்களா? முதல் அறம் என்பதை அறம் செய்ய விரும்ப இருக்கட்டும், அறம் என்பதை முதலில் நிலைநாட்டியவள் பெண்தான். அப்ப இந்த பெண்மை என்பதில் ஒவ்வொன்றாக நிலைநாட்டி வருகின்ற போது முதல் தமிழ் இலக்கியத்தில் பக்தியை நிலைநாட்டியவள். என்னதான் ஆழ்வார்கள் நாயன்பார்கள், பெண்களுடைய பக்தி என்பது பெண்களை ஈர்ப்பது, இல்லையா? அது ஒரு சிறப்பு. ஒரு பெண் செஞ்சா அடுத்த பெண் ஈர்க்கப்படுகிறாள். முதல் பெண் என்பவள் ஆண்டாலும் சரி, காரைக்கால் அம்மையாரும் சரி, முதலில் பக்தி என்ற வாசகங்களை தமிழில் கொண்டு சேர்த்த போது நான் அந்த வரிகளை நான் சொல்வதாக இருந்தேன், நேரம் கருதி சொல்லவில்லை. முதலில் அவற்றை கொண்டு சேர்த்தவள் பெண்தான் என்கின்ற ஒரு அருமையான, அதே நேரத்தில் காதல் என்கின்ற உணர்வுகளை ஆண்டாளை விட பாடுபவர் யார்? அந்த இறைவன் மீது. அப்ப காதல் என்கின்ற ஒரு உணர்வை அந்த பெண் என்பவள் தமிழ் இலக்கியத்திலே கொண்டு வந்தாள் என்றால் பெண்மை வளர்த்த தமிழ் என்பது அதோடு ஒரு இயல்பாக வருகிறது. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களும் இணைக்கும் விதமாக நான் வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் கூட்டமைப்பில் இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே முதல் இதழாக நடவு என்ற ஒரு இதழை நாங்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியிடுகின்றோம். உலகெங்கும் இதில் படைப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அதனுடைய சிறப்பு ஆசிரியர் குழுவில் இருக்கின்ற நான் இந்த இதழை உங்கள் அனைவரின் சார்பாக முதல்ல இந்தியாவில் வெளியிடுறோம். ஏற்கனவே மற்ற நாடுகளில் 3 நாடுகள் வெளியிட்டோம். இந்த இதழை எங்கள் அன்புக்குரிய ஈசனேசன் அவர்கள் வெளியிட திரு நல்லி ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இந்த இதழை இங்கு வெளியிட அனுமதித்த திரு ஈசனேசன் மகஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. ஏனென்றால் இந்த காணொலியும் இந்த படமும் அமெரிக்கா மட்டுமில்லாமல் உலகில் ஒரு 62 நாடுகளுக்கு செல்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்கின்றேன்.
இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று சொல்ல வேண்டும். எங்கள் அன்புக்குரிய கவிதை உறவினுடைய ஆசிரியர் வெளியீட்டாளர் கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று காலை சிறப்பு விருந்தினராக அவர் நூல்களை வெளியிட்டார். அவர் அன்புக்குரிய ஒரு செய்தியை எங்கள் பகிர சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் நடப்பது போல கவிதை உறவினுடைய ஆண்டு விழா நடைபெறவிருக்கிறது. அந்த ஆண்டு விழாவில் ஒரு மிகச்சிறந்த தமிழ் சமுதாயம் அனைத்திலும் மிகச்சிறந்த தொண்டு புரிகின்ற திரு ஈசனேசன் மகஸ்ரீ அவர்களுக்கு கவிதை உறவு நிறுவனம் விருது வழங்கி கௌரவிக்க உள்ளது என்ற ஒரு அருமையான இனிய செய்தியும் இந்த நேரத்தில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். The word she is incomplete without he. The word woman is incomplete without man. The word madam is incomplete without Adam. அப்படி பெண்மை வளர்த்த தமிழ் பற்றி கவிஞர் விஜயகிருஷ்ணன் உரையாற்றிருக்கிறார். அதுதான் சிவநேய பேரவை முப்பெரும் விழாவினுடைய சிறப்பு. தொடர்ந்து இந்த விழாவிற்கு மதிய அமர்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபர் பத்மபூஷன் விருதாளர் கலைமாமணி டாக்டர் நல்லி குப்புசாமி அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். சொந்தமாக தொழில் தொடங்கு சுற்றும் இப்பூமி உனை தொடர்ந்து என்ற கவி வரிகளுக்கு இலக்கணமாக திகழும் பத்மபூஷன் கலைமாமணி டாக்டர் நல்லி குப்புசாமி அவர்கள் உரையாற்ற வருகை தருகிறார்கள். நம்முடைய பலத்த கரவொலிகளுக்கு இடையே எல்லாருக்கும் நமஸ்காரம். விஜயகிருஷ்ணனுடைய அற்புதமான பேச்சு கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. டிலே பண்ணதுனால இப்போ எனக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப அழகாக பெண்மையின் சிறப்பை பற்றி பேசினார். அதே மாதிரி அமெரிக்காவில் நடவுன்ற பத்திரிகை நடத்துறதை பற்றியும் சொன்னார். இங்கிருந்து எல்லாம் பெண் பண்ணாலும் கிட்டத்தட்ட 39 நாடுகளுக்கு செல்லுகிறதுன்னு சொன்னால் அவருடைய தமிழ் பற்றுக்கு எல்லா சாப்பிடையுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவநேய பேரவையின் முந்தைய விழாக்களிலும் கலந்து கொண்டிருக்கிறேன். இன்று கலந்து கொள்வது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். தமிழ்நாட்டின் பெருமையே கலை, இலக்கியம், சமயம், ஆன்மீகம் ஆகியவற்றிற்கிடையே உள்ள நெருக்கமான தொடர்பு தான். தமிழ் இலக்கிய மாணவர்கள் நிச்சயம் தேவாரம், திருவாசகம், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம் போன்ற சமய நூல்களில் சில பகுதிகளை படித்தே ஆக வேண்டும். இவையெல்லாம் எங்கள் காலத்தில் பள்ளிக்கூட புத்தகங்களில் இருந்தன. கல்லூரி, பல்கலைக்கழகம் என்று உயர் படிப்புக்கு சென்றபோது அதே மாணவர்கள் சமய நூல்களின் முழு தாற்பயத்தையும் புரிந்து கொள்ள முடிந்தது. இவற்றையெல்லாம் இன்றைய இளைய சமூகத்தினருக்கு நினைவுபடுத்தும் வகையில் சிவநேய பேரவை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. சமய இலக்கியத்தில் நாட்டம் கொண்டுள்ள நான் இதற்காக அவர்களை மனமாற பாராட்டுகின்றேன். இந்த அமர்வில் நீங்கள் தகுதியுள்ள சிலருக்கு விருதுகள் வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இதில் என்னுடைய இவங்க சர்ச்சை ராமன் வரதா இருந்தது, ஆனால் வர முடியலன்னு சொன்னாங்க. மணிவிழா பாராட்டு பெறும் தம்பதிகள் உயர் திரு மீனாட்சி சோமசுந்தரம், திருமதி மகாலட்சுமி மற்றும் தம்பதி உயர் திரு சுபா சந்திரசேகரன், திருமதி எஸ் வசந்தி அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களில் மணிவாசகர் பதிப்பு உரிமையாளர் மீனாட்சி சோமசுந்தரத்தின் மணிவிழா வைரவன் பட்டியல் நடந்தபோது அதில் கலந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருந்தது. அது குற்றக்குடி அடிகளார் தலைமை தாங்கினார். ஜஸ்டிஸ் சொக்கலிங்கம் வந்திருந்தால் ரொம்ப கோலாகலமாக நடந்தது. 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி நடக்க வேண்டியது கரோனா காரணத்தினால தள்ளி வச்சு 63 வயசு அப்போது இந்த இதை வச்சுருந்தார். பெரிய மண்டபம், அது அவ்வளவும் நிரம்பி ஜனங்கள் இருந்தாங்க. ஒரு கோலாகலமாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அதை ஈசனேசன் சார் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதுக்காக பார்க்கணுன்றதுக்காக இன்றைக்கி இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவருக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இங்கே சிவநேய பேரவையின் விருதுகளை பெறும் பிரம்மஸ்ரீ சங்கராத்மஜன், கைலைமணி மாமணி மார்வேல் மற்றும் பல கவிஞர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகியோருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மாலை நாரதகான சபாவில் நடைபெற இருக்கும் பார்சாரதி சுவாமி சபாவின் விழாவில் அதன் தலைவர் என்ற முறையில் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் உங்கள் அனுமதியுடன் நான் என் உரையை நிறைவு செய்து உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு. திரு பிரம்மஸ்ரீ சங்கராத்மஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கைலை மாமணி யஜூர் வேதகண பாடி விருதுகளை பெற்றுள்ளார். கந்தன்குடி ஆலய பிரதான சிவாச்சாரியார் இவருக்கு சிவநேய பேரவை வேதாகம மாமணி விருதளித்து பாராட்டி மகிழ்கிறது. நம்முடைய பலத்த கரவொலிகளுக்கு இடையே
வேதாகம மாமணி விருதாளர் திரு சங்கராத்மஜன், அவரை தொடர்ந்து திரு மாரவேல் நாகப்பன் அவர்களே, திரு ஸ்ரீபுத்திரன் எம்ஏ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மண்கலம் காஞ்சியின் பூர்வீகமாக கொண்டவர், வைதிக பணியாற்றும் ஸ்ரீபுத்திரன் எழுத்தாளர், கவிஞர், சொற்பொழிவாளர், சிவனேய பேரவையின் துணைத் தலைவர். அவருடைய அன்புக்கும் நட்புக்கும் ஸ்ரீபுத்திரன் அவர்களுக்கு சிவனேய பேரவை இறை அருள் மாமணி விருது அளித்து வருகிறது. இறை அருள் மாமணி ஸ்ரீபுத்திரன் அவர்கள். முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் விருதாளர்களுக்கும் சிவனேய பேரவையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.